ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து லாங் ஹேண்டு 11 இன்ச்சஸ் ஹேண்டு. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து மேலெலாம் எந்த ஒர்க்குமே வேண்டாம், ஒரு 4-5 இன்ச்சஸ்க்கு அதாவது இப்போ ஒரு பார்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 இன்ச்சஸ் பார்டர் வருது. ஸோ அந்த பார்டர் அளவுக்கு எனக்கு லோட்டஸ் மாதிரி மேலே பண்ணி கொடுங்கக்கா, கீழே வந்து இந்த ரவுண்டு ஷேப்பில் போட்டு லோட்டஸ் மாதிரி பண்ணி கொடுங்கன்ட்டு நெட்டில் இருந்து எடுத்து இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெட்டில் போட்டிருந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்தோசி, அதுக்கப்புறம் வந்து ராங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. நான் சொன்னேம்மா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. சரி ஓகேம்மா, அது போட முடியாது, நான் வேணால் உன் பட்ஜெட்டில் இந்த டிசைனே நான் வந்து வேறு மாதிரி மாடுலேஷன் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். ஓகேக்கா, எனக்கு இந்த மாடல் தெரிஞ்சால் போதும், உள்ளே இருக்கிற ஃபில்லிங்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால் அது நீங்கள் பார்த்து பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த கஸ்டமர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வேறு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை வந்து கூகுளில் பார்த்துட்டு வராங்க. மெரூன் கலரில் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி மிரரு, சிம்பிள் ஒர்க்கு, ஹேண்டில் மட்டும் மிரர் வச்சு நல்ல பெரிய மிரர் வச்சு ஒரு ஒர்க்கு போட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட் நான் போட்டு கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் செகண்டாக தான் ஒரு 4 மந்த்ஸ் கழித்து இந்த ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. டோட்டலாக வந்து ஒரு 3 ப்ளவுசஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க அம்மாவது, அப்புறம் இவங்களது, அவங்க அம்மாவது 2 ப்ளவுஸு, அப்புறம் இவங்களது 2 ப்ளவுஸ், டோட்டலாக ஒரு 4 ப்ளவுஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் 4 ப்ளவுஸுமே வந்து நல்லா பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஆர்டரும் தரேங்க்கா அப்படின்னு இருந்தாங்க. நான் இன்னும் வந்து நம்ம சேனலில் இந்த கஸ்டமரோட முதல் ப்ளவுஸே நான் இன்னும் போடலை, ஏன்னா டைம் இல்லை, அதனால் போடலை. ஸோ இனிமேல் தான் இவங்களது இப்போ தான் இந்த ஃபோல்டர் எடுத்திருக்கேன். இவங்களது எல்லா ப்ளவுஸுமே நம்ம போட்டுடணும் வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, என் பொண்ணு எடுத்தா வீடியோ, நான் வந்து இல்லை அந்த டைமில். நான் வந்து 2024 வந்து நிறைய பேருக்கு தெரியும், நான் கோவில் ட்ரிப்பு நிறையா போயிட்டேன். அமர்நாத் போனேன், காசி, இது மாதிரிலாம் போனதுனால இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டு வச்சுட்டு போயிட்டேன். அவங்க வந்து வாங்குறதுக்கு 2-3 டேஸ் ஆச்சு. அப்போ என் பொண்ணுக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நீ வீடியோ டெய்லர் வந்து தச்சு கொடுத்துருவாங்க, அது கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துருமா, நான் அப்புறம் வந்து கூட நான் வந்து போட்டுக்கிறேன் சேனலில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் தான் வீடியோ எடுத்தா. நான் வீடியோ எடுத்ததுன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து ஜூம் பண்ணி எல்லாமே காமிச்சு பண்ணியிருப்பேன். பாப்பா எடுத்ததுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து சரியாக எடுக்கலை. இருந்தாலும் உங்கள் கூட இந்த ப்ளவுஸை நான் ஷேர் பண்ணிக்கணும், இதோட ப்ரைஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் எப்பயுமே சிம்பிளாக தான் கேட்பாங்க. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு மெரூன் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது கூட சிம்பிளாக தான் நான் போட்டேன். இதுவும் வந்து சிம்பிள் ஒர்க்கு தான். இது ஸோ பேக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு, அப்புறம் சுகர் பீட் லோடிங் கொடுத்துட்டு, திருப்பி சுகர் பீட் லைனு, திருப்பி ஒரு 4 நம்பர் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு. ஸோ பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு பார்டர் தான் நான் போட்டிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ் கூட பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு ஆட் பண்ணி அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ். ஹேண்டில் மட்டும்தான் இந்த கீழே ஒரு 5 இன்ச்சஸ்க்கு இந்த தாமரை மாதிரி போட்டிருப்பேன். அது கூட பார்த்திங்கன்னா கீழே சுகர் பீட் லோடு, அந்த 4 நம்பர் கழுத்தில் என்ன கொடுத்துருந்தோமோ அதை அப்படியே கீழே கொடுத்துட்டு, மேலே வந்து நம்ம ரவுண்டு மாதிரி போட்டுட்டு, அதுக்கு மேலே வந்து சமிக்கி அண்டு வந்து த்ரெட் ஒர்க்கு, தாம்பூல் ஸ்டிச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லோட்டஸோட அந்த பெட்டல்ஸ் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த பெட்டல்ஸில் வந்து சுகர் பீட் 4 நம்பர் பீட் கொடுத்துட்டு, ஒரு இதில் வந்து பெரிய பெரிய டியூப் பீட்ஸ் இருக்குது பாருங்கள், கட் பீடு, அதுதான் வந்து நான் அதுக்குள்ளே லோடிங்காக கொடுத்துருந்தேன். ஒன்றுத்தில் வந்து த்ரெட்டு கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்க அழகாக இருந்தது, சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது இந்த டிசைனு. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமர் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜர்தோசி ஒர்க் வந்து வேண்டாக்கா, காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் ஒன்றுமே இவங்கக்கிட்ட வந்து போட்டு காட்டினேன். இது ஓகேவாம்மா வாட்ஸ்அப்பில் எப்பயுமே நான் எல்லா கஸ்டமர்கிட்டையும் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் போடும்போதே காமிச்சிடுவேன். இது ஓகே தானே, கரெக்டாக, இல்லைனா தப்புன்னா சொல்லிவிடுங்க, நம்ம டக்குன்னு மாற்றிருக்கோம் இப்பயே, அப்புறமா வந்து மாற்ற முடியாது தச்ச பிறகுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுப்பேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. நானும் வந்து சொல்லுவேன், இது இப்படி வச்சா நல்லாயிருக்கும், வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் வந்து நான் எல்லா கஸ்டமருக்கும் பண்ணி கொடுக்கறது. அண்டு கையில் வந்து அந்த லோட்டஸ் மாதிரி இருந்ததுனால ஹேங்கிங்ஸும் வந்து சின்னதாக ஒரு லோட்டஸ் மாதிரி போட்டுட்டேன். இவங்க எப்பயுமே வந்து பேக் ஹூக்கு தான் தைப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஹூக் வந்து பிரின்சஸ் கட்டு, பேக் ஹூக்கு தான் வந்து எப்பயுமே போடுவாங்க. இவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஹேண்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புடவு வந்து ஒரு மாதிரி சந்தன கலர் இதோட saree. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேணாக்கா, புடவையோட கலர் இதில் ஆடே பண்ணாதீங்க, ஒன்லி இந்த
ஜாக்கெட்டில் இருக்கிற கலரே வந்து செல்ஃபாகவே கொடுத்துருங்க. ஏன்னா நான் இது எல்லாத்துக்குமே இந்த saree கட்டிக்கணும், இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டுக்கணும். ஸோ அதனால் சாரியோட கலரில் கட் வேணாம் அப்படின்னா, சாரியில் ஆனால் பிங்க்கு சாண்டில் கலர் saree, ஆனால் பிங்க் வந்து அங்கங்கே வந்திருந்தது. ஸோ சரி ஓகேம்மா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ஃபாகவே நான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். இப்போ இந்த டிசைன் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து பின்னி அவங்க ஒரு நெட்டில் இருந்து எடுத்து இந்த மாதிரி இந்த ஜர்தோசி தான் வேணும்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து 5,500 வருமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவ்வளோக்கு அதிகமாக வேணாக்கா, எனக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு 2,500க்கு பண்ணி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 2,500 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் தனியாக 750, ஒர்க்கு மட்டும் 2,500. ஏன் நான் வாங்கியிருக்கேன்னா, ஏன்னா கையில் கீழே பார்ட்ரு வந்து நான் 5 இன்ச்சஸ்க்கு கிட்ட வச்சுருக்கேன். ஸோ நல்ல பெரிய பார்டர் அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அண்டு மேலே வந்து சின்ன சின்ன டாட்ஸு, அப்புறம் பேக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சிம்பிள் ஒர்க்கு. ஸோ இது வந்து 2,500க்கு நான் பண்ணித்தரமான்னு சொல்லி 2,500க்கு அந்த பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸ்டிச்சிங் வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் 750 தான். ஸ்டிச்சிங்கில் நமக்கு எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் தான் நமக்கு ஏதாச்சும் வரும். ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து இப்போ நான் ஒர்க்கு லேட்டாக போட்டு கொடுத்தா கூட எங்கள் டெய்லர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு 4 ஹவரில் தைச்சி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் இப்போ ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் வருது, அந்த ப்ளவுஸ் 2 நாளில் கேட்குறாங்க அப்படின்னா, உடம்பு தனியாக கை தனியாக வெட்டி ஆளுக்கு ஒன்று எடுத்து போடுவோம். ஏன்னா இப்போ காட்டில் உட்காந்து போட்டோம் அப்படின்னா ஷோல்டர் பெயின் அதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், கட் பண்ணிவிடுவோம். ஒருத்தர் முதுகு போடுவோம், ஒருத்தர் இன்னொரு கை போடுவோம், ஒருத்தர் இன்னொரு கை போடுவோம். காடா துணி தைச்சிட்டு ஃப்ரேம்லேயே மாட்டி போட்டுருவோம். போட்டால் டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க தைச்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் டெய்லர் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐடியா பண்ணி போனாங்க அர்ஜென்ட் ஆர்டரில். இப்போ நாளைக்கு கூட ஒரு ஆர்டர் அப்படி தான் இருக்குது. 2 ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து இப்படி தான் போட போகிறாங்க. 2 கை வெட்டி வச்சுருக்கேன். அந்த கையை காடா துணி தைச்சி அவங்க ஃப்ரேமில் மாட்டி போடுவாங்க. ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் என்னை கேட்டிருந்தீங்க, எப்படிக்கா நீங்கள் பாக்ஸ் வாங்கினீங்க அந்த பாக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல. அது ஒன்றுமே இல்லை, ஈஸி. நான் கூட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஓவராக பண்ணாங்க, சொல்லவே இல்லை எனக்கு. நான் போய் உங்களுக்கு போய் சொல்லாமல் இருப்பேனா, என்னால் முடிஞ்சது. இதெல்லாம் ஒரு சஸ்பென்ஸே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நான் எல்லாமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா அதில் சஸ்பென்ஸ் வச்சு என்ன ஆக போகுது, ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அமேசானில் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட பொட்டிக்கோட நேம் போட்டு பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வீட்டுக்கு வந்துடுது. எனக்கு வந்து அந்த பாக்ஸ் என் பொண்ணு தான் எனக்கு வாங்கி கொடுத்தா. ஸோ அது அதில் வச்சு எடுக்கும்போது அந்த வீடியோஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால நான் அப்படி பண்ணேன். நான் ஆரம்பத்தில் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது எனக்கு யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் என் பொண்ணு தான், அம்மா அது அமேசான்லேயே இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி, நம்ம பேர் போட்டே வந்துடுமா அப்படின்னா. அதே மாதிரி பேர் போட்டே வந்தது. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வந்து எனக்கு அது ப்ளூ பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் பிளாக் வாங்கிக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் பிளாக்கு 2வது கஸ்டமைஸ் பண்ணி பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் போட்டு அந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க சிஸ், உங்களுக்கு வந்து அமேசானில் கிடைக்கிது சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து ஜர்தோசி ஒர்க் வச்ச ப்ளவுஸஸ்லாம் ரேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. கட்டாயமாக சொல்கிறேன். ஜர்தோசி ஒர்க்கு போட்ட வீடியோஸ் நிறைய இருக்குது. நான் எடுத்து அதில் ஒரு ப்ளவுஸாக உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸிங்கோடு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வேறு ஏதாவது டவுட்னாலும் என்னை கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை பை.